இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்துருந்தோம். லோத்தோட வீட்டில் வந்து 2 புருஷர்கள் தங்கினார்கள். அவர்களை கொண்டு வரும்படி மக்கள்கிட்ட ஒப்படைக்கும்படி மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு பிரச்சனை செய்தார்கள். தூதர்கள் வந்து அவர்களுக்கு கண்கள் தெரியாமல் பண்ணி கஷ்டப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 12வது வசனம் முதல். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்போது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அதாவது தூதர்கள் வந்து அவர்களுடைய மனைவி லோத்தோர் குமார்த்திகள் மூவரையும், அதாவது மனைவி லோத்தோர் குமார்த்திகள் 4 எடுத்து கொண்டு போயிட்டு பட்டணத்தை வெளியே விட்டார்கள். அவன் மலைக்கு எங்கன்னா ஓடிப்போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நான் ஓடி போகிறேன், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கும் ஆமென் பதில் கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.